ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையவே, என்னுடைய ஒரே குமாரனை உனக்கு நான் பலியாக ஒப்பு கொடுத்தது காரணம் என்னன்னா, உண்மையில் அன்பு கூர்ந்ததுனால. அந்த அன்பை அல்ல தட்டாதீங்க, அந்த அன்பை தள்ளி விட்டுறாதீங்க, அந்த அன்பை அற்பமாக எண்ணிராதீங்க. அது அப்படி நம்ம எண்ணணும் அப்படின்னா பாதிப்பு அவருக்கு இல்லை, நமக்கு தான். ஆமென், ஆமென். அவர் உன்னை சோதிக்கும் போது என்ன செய்யாத, சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆமென். ஒரு சின்ன சாதாரண அழிந்து போகிற இரும்பு பலப்படணும் அப்படின்னா அது ஒரு ஷேஃபில் என்ன செய்யணும், அடிக்கப்படணும். அது உருக்கி தண்ணியாக இருக்கிற வரைக்கும் அது யார் வேணால் என்ன செய்யலாம், ஆமாம், ஆற்றி விளையாடலாம். ஆனால் அது ஒரு இரும்பாக ஒரு கனமுள்ள பாத்திரமாக பண்டமாக உருவானதுக்கப்புறம் அது அவன் நினச்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, ஆமாம், எடுக்க முடியாது. அது அதோடைய ஷேஃபில் அப்படியே நிற்கும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை அப்படியா இரும்பா என்ன செய்கிறார், ஒரு ஷேஃபு கொண்டு வர விரும்புகிறார். விட்டு கொடுத்தீங்கன்னா, ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார்.